ராம் நாராயண ராம். முந்தைய எபிசோட்டில் நான் சொன்னது போல எங்கள் குருஜி ஒருபோதும் தானம் கேட்கவில்லை. எங்கள் சந்தாண்டால் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் ஒருபோதும் தானம் ஏற்கவில்லை. எங்கள் மையக்குழுவில் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்கள் தங்களுடைய பணத்தை கொண்டு இந்த குழுவை நடத்துகிறார்கள் மற்றும் இதற்காக செலவுகள் செலுத்துகிறார்கள். இங்கு மக்கள் குருஜியின் அறிவை தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு கொண்டு செல்ல குழு இதற்கான செலவுகளை கவனித்து வருகிறது. நான் அடிப்படையில் எதை சம்பாதிக்கிறேன் என்றால், குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்த பிறகு அந்த பணத்தை பிரச்சாரத்திற்காக செலவழிக்கிறேன். நாம் பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் அங்கு உள்ள மனிதர்கள் அவர்கள் ஆன்மா இணைந்தவர்கள், இது குறித்து அறிவு இல்லாதவர்கள். அனைவருக்கும் நாம் இதை கூறுவது நம் உத்தியோகமாகும். இது எங்கள் கடமையாகும். இது எங்கள் மிகப்பெரிய கடமை மற்றும் மிகப்பெரிய தியாகமுமாகும். நாம் தியாகம் செய்ய வேண்டும், ஏனெனில் பூமியின் மக்கள் மதத்தின் ப்ராபகேஷன் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறான வழியில் செல்கிறார்கள். மதத்தை பற்றி மக்கள் ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள் மற்றும் தவறி செல்கிறார்கள். மதம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், முடியில் என்ன போடுகிறார்கள் என்பதும் தெரியாது. மக்களுக்கு கஷ்டமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் மதத்தை பயன்படுத்தி மக்களை போக வைக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு மதத்தினரும் தங்கள் மதத்தை உயிருடன் வைத்திருக்கும் வகையில் பொய் உண்மையாக கூறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். அனைத்து மதங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. மதம் உருவானது மற்றும் சரியான மதத்தை பிரச்சாரம் செய்ய நாம் நமது வயதோடு கூடிய பணம் செலவிடுகிறோம். எதிர்காலத்தில் நாம் எவ்வளவு நாட்கள் இதை தொடர்வதென்பதை கேட்டால் நமக்கு தெரியாது. எங்களுக்கு சிலர் விளக்கமாக கூறினார்கள், தானம் கேட்டால் எல்லாம் வெள்ளை பணியாக கிடைக்கும், பிறகு பிரச்சாரம் எளிதாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு நாள் உங்கள் பணத்தால் இந்த பிரச்சாரத்தை நடத்தலாம்? இந்த வேலை வருடங்கள் நீடிக்க வேண்டும். இதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். அதனால் எங்கள் மையக்குழு இந்த நெறியை கொடுத்துள்ளது. யாராவது ஒரு பைசா கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது யாராவது ஒரு ரூபாய் கொடுப்பதாக இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சாதனா சேனல் வழியாக நாங்கள் என்ன கூறுகிறோம் என்பதை கேள்விப்பட்டு, குருஜியின் போதனைகளை கேள்விப்பட்டு, இயற்கை மற்றும் தனது மதம் பற்றிய தகவல்களை பெற்று அந்த பற்றிய விஷயங்களை நம்பி தன் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும். இதனால் அவருக்கு புண்ணியம் கிடைக்கும், அவருக்கு விடுதலை கிடைக்கும், அவருக்கு எந்த குறைவு இல்லை. மதத்திற்கு எந்த நல்ல செயலையும் செய்ய உடல், மனம், பணம் தேவை. பணம் என்றால் செல்வம், மனம் என்றால் உடல் மற்றும் மனம் என்றால் ஆன்மா வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்து செயல்பட வேண்டும், வாழ வேண்டும் மற்றும் மக்கள் எதிர்கால வாழ்க்கையை வாழும் பாதையை காட்ட வேண்டும். நாங்கள் கேட்கிறோம், ஆனால் தானம் தரக்கூடாது. மக்கள் என் பேசல்களை கேட்கிறார்கள். எனக்கு இருக்கும் சொத்து, பணம் அனைத்தையும் விற்கிறேன். இதற்காக பிரச்சாரம் செய்கிறேன். எங்களை யாரும் உதவ மாட்டார்கள். இதற்கு எங்களுக்கு கவலை இல்லை. யாரும் உதவக்கூடாது. ஆனால் யாராவது உதவினால் அவருக்கு இதற்கான புண்ணியம் கிடைக்கும். அவரது குடும்பம் நல்லதாயிருக்கும். மேலே உள்ள அல்லாஹ், இறைவன், தேவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாங்கள் உணவிற்காக பணம் கேட்கவில்லை, சேனலில் காட்டுவதற்காக பணம் கேட்கிறோம். இந்த சேனலை 1 அல்லது 2 ஆண்டுகள் பணத்தால் நடத்தலாம். பிறகு எப்படி தொடர்வது என்பதை மேலே உள்ளவர் பார்க்கிறார். அவர் இறைவன், அவர் விதா. மேலே உள்ள அல்லாஹ், இறைவன், தேவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிரச்சாரம் செய்ய 1 கோடி செலவிடுகிறோம். மேலும் நாங்கள் இந்திய அரசுக்கு முழு வருமான வரியை கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நாங்கள் எந்த தவறான செயலை செய்யவோ யாரும் செய்யவோ இருப்பதில்லை. மக்கள் நாங்கள் ஏன் இதை செய்வது என நினைத்தால் அவர்கள் அனைவரும் முட்டாளாகும், தாங்கள் எதிரிகளாகும். எனவே எதிரிகள் ஆக வேண்டுமா என சிந்திக்க வேண்டும். நாங்கள் அனைவருக்கும் நண்பர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், குடும்பமும், உயிரினமும் எங்களுடைய ஆன்மாவின் உறவினர்கள். ஆகையால் அவர்களை மரியாதை செய்ய வேண்டும். அவர்களை நன்கு எழுப்பி சரியான பாதையை காட்ட வேண்டும். இது எங்கள் கர்மம், இது எங்கள் தர்மம். தர்மம் வேறென்ன? உங்களுடைய எனும் தர்மம் உண்மையான தர்மம் அல்ல. நாங்கள் வாழும் தர்மமும் மற்றவர்களை வாழ அனுமதிக்கும் தர்மமும் தான் எங்களுடைய உண்மையான தர்மம். இது உண்மை, இயற்கையின் உண்மை, வானத்தின் உண்மை, விவேகத்தின் உண்மை பற்றி பேசுவோம். இதில் பெரிய தர்மம் என்ன இருக்க முடியும்? தர்மத்தை பற்றி அச்சம் ஏன் இருக்க வேண்டும்?
யாரும் இறந்து வந்த பிறகு இந்த தர்மம் நல்லது அல்ல, அந்த தர்மம் நல்லது அல்ல என்று கூறி வருகிறார்களா? யாரும் அப்படி சொல்லவில்லை. நீர், வானம், சூரியன் இல்லாமல் யாரும் வாழ முடியுமா? மக்கள் சந்திரனுக்கு, மங்களத்திற்கு கோடி கோடி ரூபாய் செலவழித்து ராக்கெட்டுகள் அனுப்புகிறார்கள். இது தேவையில்லை. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இல்லாத இந்த பூமியில் மனிதர்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் சந்திரனுக்கு ராக்கெட்டுகள் அனுப்புவதில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரனில் தியானிப்பீர்களா? நீங்கள் உங்கள் உடலை எடுத்துச் சென்று மீண்டும் கொண்டு வரலாம். ஆன்மாவை எடுத்து செல்ல முடியாது. இது அறிவியல், ஆத்மீகம். இதனை யாரும் செய்கிறார்கள். இதில் எந்த வீரத்தும் இல்லை. எங்கள் குருநாதர் உடலை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் எங்கு சென்றும் திரும்பி வந்தார். நாம் முயற்சிக்க வேண்டியதில்லை. நாங்கள் நமது சிரமங்களை புறக்கணித்து நாங்கள் இதை செய்ய முடியாது என்று பயந்து விடுகிறோம். முதலில் இப்படி பார்த்தால் எப்படி முடியும்? நாம் கடவுள் போல பிறந்துள்ளோம். அல்லாஹ்வின் பங்காக பிறந்துள்ளோம். ஆகவே நாங்கள் கடவுளின் பங்காக இருக்கிறோம். எனவே தனித்தனியாக கடவுள், அல்லாஹ், பரமேசுவரனை தேட எதற்கு? அதில் தெரியாததிருந்தால் சொல்லுங்கள், கற்பியுங்கள். அவர்களுக்கு தேவையானதை புரியச் செய்யுங்கள். வாழ்வதற்கு 5 முக்கியமான விஷயங்கள் தேவை. உணவு, கல்வி, மருத்துவம், வீடு மற்றும் உடை வேண்டும். இதற்கெல்லாம் அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அரசு அதை வழங்குவதில்லை. இது ஒரு பெரிய கேள்வி. அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் லட்சம், கோடிகள் சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்கு செலுத்துபவர்கள் உணவிற்கும் வரவில்லை. அவர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். அதை அனைவரும் அறிவதால் ஆகிறது. ஆனால் அவர்கள் ஒன்றிணைந்து எதுவும் செய்ய விரும்பவில்லை. இதுதான் பூமியின் மிகப்பெரிய சிக்கல். மக்கள் அறிவை பெறுவதற்கான மிகப்பெரிய சேவை இதுவாகும். மனிதர் அடிக்கடி வழிமறந்து தவறான வழியை எடுக்கிறார். முந்தைய காலங்களில் செய்யப்பட்ட பிழைகளை எதிர்காலத்தில் செய்யக்கூடாது. இதற்கு விழிப்புணர்வு அளிப்பது எங்கள் மிகப்பெரிய தர்மமும் கர்மமுமாகும். இது அனைவருக்குமே பெற்று வேண்டும். இது எந்த புத்தகத்திலும் கிடைப்பதில்லை. உண்மையாக நான் ஜீவிக்கிறேன் மற்றும் மற்றவர்களை ஜீவிக்க விடுகிறேன் என்ற அச்சுறுத்தல். இயற்கை அனைவருக்குமானது. நீர், காற்று, பூமி, சூரியன் எல்லோருக்குமானது. பூமியில் 800 கோடி மனிதர்கள் உள்ளனர். சுந்தர்பனில் உள்ள உயிரினங்கள், மரங்கள், அவர்களுக்கு காடுகளில் எந்த பள்ளி, மருத்துவமனை அல்லது பல்கலைக்கழகம் இல்லாதது இல்லை. அவர்களுக்கு எந்த கட்சியின் தேவையும் இல்லை. கட்சியின் தேவைகள் மனிதர்களுக்காகவே உண்டு. மனிதர்களுக்காக தர்மம் தேவை. அரசியல் கட்சிகள் தேவை. அரசியல் கட்சிகள் தேவை. அரசு முக்கியமாகிறது. ஆனால் காடுகளில் வாழ்பவர்களுக்கு இது எல்லாம் முக்கியம் அல்ல. நாம் நம்மைத்தான் உணவு வழங்கி வாழ்வோம். 84 லட்சம் உயிரினங்கள் மற்றும் ஆன்மாக்களுக்கும் கடவுள், குதா தேவையில்லை. நமக்கு துக்கமும் உலகமும் வெறும் மனிதர்களுக்கே உள்ளன. பூமி, சந்திரன், சூரியன் மற்றும் நீருக்கு அது இல்லாமல் இருக்கிறது. இதை குறித்து அனைவரும் சிந்திக்க வேண்டும். நம்மிற்கான வாழ்வில் மட்டும் போதாது, பிறருக்காகவும் சிந்திக்க வேண்டும். அறிவை பகிர்வது மிகப்பெரிய தர்மமாகும். இதைவிட பெரிய தர்மம் இருக்க முடியாது. இயற்கை என்ன செய்கிறது? அதில் என்ன குற்றம் இருக்கிறது? இதை பற்றி சிந்திக்கும், ஆராய்ச்சி செய்யும், அதன் காரியங்களை தனது வாழ்வில் கொண்டு வரும் ஒருவர், அவருடைய வாழ்க்கை மாறிவிடும். சமூகத்தில் சிக்கலே இல்லை. இயற்கை படைப்பில் எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த குறைபாட்டும் இல்லை. குறைபாடு நாம் மனிதர்களில்தான் உள்ளது. மனிதர்கள் உயிரினங்களின் உணவை சாப்பிடுகிறார்கள். ஒரு மந்திரியின் கதை சொல்கிறேன். அவர் வெறும் காயின் உரங்களை சாப்பிட்டதால் அவர் ஜெயில் சென்று விட்டார். ஜெயிலில் இருந்து வெளிவந்து மக்களுக்கு பெரிய பெரிய பேச்சுகள் செய்து மீண்டும் அவருக்கு வாக்குகள் கிடைத்தன. ஆனால் இப்படியுள்ளவர்கள் ஆதரவு பெறுகிறார்கள். எனவே அனைவருக்கும் சம உரிமை வேண்டும். அனைவருக்கும் ஒன்றிணைவோம் வேண்டும். நாம் ஒன்றாக இல்லாதவரை 1500 பேர் எங்கள் சொத்துகளுக்கு உரிமையாளர்கள் ஆகிவிட்டனர். அதுவும் கடவுள் அளித்தது. இது சரியானது அல்ல. நம்முடைய பூமியில் உருவான அரசியலமைப்பு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. தர்மமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மற்றும் அரசியல் கட்சிகள் நமது நன்மைக்காக உருவாக்கப்பட்டன. அரசியல் பஞ்சவர்க்கத்திற்கானது அல்ல. இது கொள்ளையர்கள் மற்றும் படித்தவர்களுக்காகவே உள்ளது. மிகவும் படித்தவர்கள் மிகப்பெரிய கொள்ளையர்கள். அவர்கள் வருமான வரியை தவிர்க்கின்றனர். அரசுக்கு வரி செலுத்துகிறார்கள்.
இந்த எல்லாம் அவர்களுக்கு தெரியுமா என்பதை அவர்கள் அறிவர். எந்த விஷயத்தை தொடங்க வேண்டுமானாலும் அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். நாங்கள் சாதனா சேனல் மூலம் வேண்டுகிறோம். நாங்கள் சாதனா சேனல் மூலம் வேண்டுகிறோம். அவர்களை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதை அவர்கள் எண்ணிக்கையால் தலைமுறையிற் தலைமுறையாக அழிந்து போய்விடும். சிலர் அதிகமாக சாப்பிடி வளர்வார்கள். சிலர் எந்த வசதியும் கிடைக்காமல் பிணிகொள்வார்கள். பணத்தை தவறாக கையாளுபவர் இறந்து போய்விடுவார் மற்றும் கட்டுப்பாட்டுக்குள்ளாகி விடுவார். அவருக்கு நல்ல பிறப்பு கிடைக்காது. மிகவும் முக்கியமான விஷயம் என்னவெனில், பூமியின் அனைத்து வருமானத்திற்கும் அதை வழங்கும் வரி உண்டு. அந்த வரியின் உரிமையாளரின் பாதுகாப்பிற்காக போலீசார்கள் இருக்க வேண்டும். இங்கு எல்லோரும் உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். பிறந்த நாளில் முதல் அனைவரும் உரிமையாளர்கள் ஆகிவிடுகிறார்கள். அனைவருக்கும் உரிமை உண்டு. இதற்காக சட்டம் ஏன் உருவாக்கப்படவில்லை? நீர் முதல் வானம் வரை நாம் உரிமையாளர்கள் என்பதை கூறுவதில்லை. அவர்கள் சேவையை செய்யுகிறார்கள். அவர்களிடமிருந்து எங்களுடைய கர்மமும் தர்மமும் அப்படி இருக்க வேண்டும்.